முற்றெச்சம் என்பது என்னவென்றால், ஒரு 2 வினைமுற்றுகள் தொடர்ந்து வந்து ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம். ஒரு முற்று எச்சமாக மாறுகிறது. உதாரணமாக, இப்போ பெற்றான் என்பது ஒரு வினைமுற்று, வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. ஆனால் ரெண்டையும் சேர்த்து சொல்கிற போது பெற்று வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கு பெற்றான் என்கிற வினைமுற்று பெற்று என வினையெச்சமாக மாறி வந்தான் என்கிற வினைமுற்று கொண்டு முடியுது. அப்போ பெற்றான் என்கிற ஒரு வினைமுற்று பெற்று என்று எச்சமாக மாறி, அதாவது வினை எச்சமாக மாறி வினைமுற்று கொண்டு முடியுது. அதுதான் முற்றெச்சம் அப்படின்னு பேர். ஒரு முற்று எச்சமாக மாறுவது. அப்போ பெற்றான் என்கிற வினைமுற்று வந்தான் என்கிற வினைமுற்று இரண்டும் சேர்ந்து வருகிற போது பெற்றான் என்கிற வினைமுற்று எச்சமாக மாறி வினைமுற்று கொண்டு முடிவது தான் முற்றெச்சம் என்று பெயர். ஒரு வினைமுற்று எச்சமாக மாறி ஒரு வினைமுற்று கொண்டு முடிவது அல்லது ஒரு வினைமுற்றே எச்சமாக மாறுவது முற்றெச்சம் என்று பெயர். நன்றி, வணக்கம். இதை போன்ற உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இலக்கண குறிப்புகள் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.